Puppies are gone, guys. நேற்று நைட்டு பக்கத்து தெருவுலேருந்து 2 பொண்ணுங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு ஃப்ரெண்டு சொன்னாப்புல. மேலேருந்து பார்த்துட்டு சரி, பக்கத்து தெருவுலேருந்து டெய்லி நைட்டு 10:30 அந்த வாக்கில் 11 மணி வாக்கில் வந்து வருவாங்க அவங்க நாயை கூட்டிட்டு. ஆனால் அவங்க வந்து நேற்று நம்ம பப்பீஸை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன ஒரு கஷ்டம்னா, அவங்க சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போயிருந்தா கூட, நான் அவங்க நல்லா வளர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட சரி பிரச்சனையே இல்லாமல் தாராளமாக எடுத்துக்கோங்கன்னு கொடுத்துருப்பேன். ஆனால் எங்களுக்கே தெரியாமல் பட்டுன்னு தூக்கிட்டு போகிறது நல்ல செயல் இல்லை. ஏன்னா வந்து என் ஃப்ரெண்டு மட்டும் நேற்று பார்க்கலன்னா வந்து நான் காலையில் எங்கடா காணோம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து அங்கங்கே தேடி இருப்போம். அடுத்து வந்து ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்ட்டு சாக்கடையெல்லாம் பார்த்துருப்போம். இல்லை நாய் ஏதாவது தூக்கிட்டு போயிடுச்சா, கடிச்சு சாப்பிடுச்சிச்சா அப்படின்னு, நாய் ஏதாவது தூக்கிட்டு போயிடுச்சா இல்லை சாகடிச்சிச்சா இப்படின்னு பல யோசனைகள் இருந்திருக்கும். ஸோ அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க கேட்டு எடுத்து போயிருக்கலாம். கேட்டுருந்தால் நாங்கள் தாராளமாக நல்லா இருந்தாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு நானே கொடுத்து அப்படியே எடுத்து கையில் கொடுத்துருப்பேன். ஆனால் அதை விட்டுட்டு நைட்டு வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ சார், பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சாக்கல்ல விழக்கூடாதுன்னு அட்டையெல்லாம் போட்டு கல்லெல்லாம் செட் பண்ணி வச்சா நைட்டு பாருன்னு அவங்க வந்து அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அழகாக தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வேறு ஒரு பிளான் வச்சுருந்தேன். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நைட்டு இங்கே இருக்கட்டும், எப்படியும் ஸ்ட்ரீட் டாக்ஸாக இருக்காங்க, அதனால் வந்து நாங்கள் இருக்க போகிறது இன்னொரு 2-3 மாதம் தான். ஸோ ஸ்ட்ரீட் டாக்ஸாக தான் அது இருந்தாக வேண்டிய அவசியம். அதனால் சரி இன்றைக்கி ஒரு நாள் இப்படி இருக்கட்டும், அதுக்கப்புறம் நாளைக்கு மாற்றிப்போன்னு நினைக்கிறதுக்குள்ளே ஒரே நாள் நைட்டில் தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா. தூக்கிட்டு போனது வந்து குட்டி பொண்ணுங்களாக இருந்தால் சரி, அது கூட நான் வந்து சரி ஏதோ ஆசையில் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கூட விட்டுருவேன். ஆனால் பெரிய பொண்ணுங்க 20 வயசுக்கு வந்து இருப்பாங்க, எப்படியும் மெஜாரிட்டி அட்டன் பண்ண பொண்ணுங்களாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, அதுவும் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல். பாருங்கள், இந்த மாதிரி அட்டைப்பெட்டி போட்டு பாக்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஏதோ சும்மா தெருவில் அப்படியே எப்படி நடந்து போயிருந்தால் பரவாயில்ல, எடுத்துகிட்டு போகிறது கூட சரி அப்படின்னு விட்டுடலாம். ஆனால் செட்டப் போட்டு எல்லாம் வச்சுருக்கோம். எப்படி எடுத்தாங்களான்னு தெரில, ஆனால் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன இடிக்குதுன்னா எதுவுமே சொல்லாமல் போனாங்க. அதே தான் என் ஃப்ரெண்டுக்கும் சரி எனக்கும் சரி. அதான் வருத்தம். சரி, எங்கன்னா போய் நல்லா வளர்த்தா சரி. இந்த வீடியோலாம் பார்க்கும்போது என்னை நல்லா புலம்புட்டுருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அந்த டைமில் நான் எப்படிலாம் ஃபீல் பண்ணியிருந்திருக்கேன். ஏன்னா ஒன்றுனா, ஜஸ்ட் ஒரு வார்த்தை, இந்த மாதிரி நாங்கள் இந்த நாய்க்குட்டியை எடுத்துக்கிறோம். ஏன்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் ஏதோ பாக்ஸ்லாம் போட்டு செட் பண்ணிலாம் வச்சுருக்கீங்க போல். ஸோ அதால் நாங்கள் ஒன்று எடுத்துக்கிறோம், இல்லைன்னா 2 அந்த 2த்தையும் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை தகவல் மட்டும் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது அவங்க ஆல்ரெடி வளர்க்குறாங்களா இல்லைன்னாலாம் எனக்கு தெரியாது. நான் வந்து பார்க்கும்போது ஒரு நாய்க்குட்டி வந்து சாக்கடையிலே கத்திக்கிட்டே வந்துச்சு. அத ஃபாலோ பண்ணிட்டு இன்னொரு நாய்க்குட்டி வந்து மேல நடந்து வந்துன்னு இருந்துச்சு. ஸோ அப்படி தான் எனக்கு தெரியும். மத்தபடிலாம் எனக்கு அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுலாம் தெரியாது. இப்போ கூட எனக்கு என்ன ஒண்ணுன்னா, இந்த வீடியோ வந்து அவங்க பார்த்தாங்கன்னா, ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்கணும். ஏன் சொல்லாம போனீங்க? அவ்வளோதான். என்ன நடந்துச்சுன்னுலாம் எனக்கு இப்பவும் சரியா தெரியாது. அவங்க அந்த பாக்ஸ பார்த்தாங்களா? இல்ல பாக்ஸ்லேருந்து எடுத்தாங்களா? இல்லன்னா பாக்ஸ விட்டு வெளில தெருவுல நடந்து போகும்போது, தெருவுல நாய்க்குட்டி இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு போனாங்களா? எதுவும் எனக்கு தெரியாது. இருந்தாலும் பாக்ஸ பார்த்துருந்தீங்கன்னா, இல்லன்னா பாக்ஸ்லருந்து நீங்க எடுத்திருந்தீங்கன்னா, சொல்லியிருக்கலாம்ல. எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்டுருக்க கூட வேணாம். ஒரு தகவல், இந்த மாரி நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா, அதுவே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா, என் ஃப்ரெண்டு மட்டும் அன்னைக்கு பார்க்கலன்னா வந்து, நான் நெறைய யோசிச்சிருந்திருப்பேன். யோசிக்கிறது மட்டும் இல்ல, நான் திடீர்னு மறுபடியும் சாக்கடைல எங்கனா விழுந்துச்சா, அதே கேள்வியில இருந்திருப்பேன். என் ஃப்ரெண்டே வந்து ஏதோ சவுண்டு கேட்டுச்சுன்னு மேல மொட்டை மாடிலருந்து எட்டி பார்த்துருக்காரு போல.
ஸோ அப்படி பார்த்ததுனால தான் இந்த மாரி ஒரு நிகழ்வு நடந்ததே வந்து தெரியுது. அப்படி அவரும் அந்த இடத்துல வந்து பார்க்கலன்னா, காலைல எந்திச்சு பார்த்தா எனக்கு தான் வந்து, "என்னடா இது நாய்க்குட்டிய காணோன்ட்டு." இப்போ நான் நல்லா பேசுறேன். அந்த நேரத்துல வந்து எனக்கு கொஞ்சம் வேற மாரி இருந்திருக்கும். ரொம்ப யோசிச்சிருப்பேன். திடீர்னு சாக்கடையில மறுபடியும் ஊந்துச்சா, இல்லன்னா அப்படியே சாக்கடை ஃபுல்லா தேடியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து வேற எங்கனா போயிடுச்சான்னும் பார்த்துருப்பேன். இல்லன்னா நாய் வந்து ஏதாவது கடிச்சு, இல்ல ஏதாவது பண்ணிடுச்சா, இல்ல கார் ஏத்தி இறந்துடுச்சா, இல்லன்னா அது தானாவே வந்து 2 நாய்ங்களும் வந்து அதுவாவே வெளில எங்கனா போயிடுச்சா, இப்படியே யோசனையில நான் இருந்திருப்பேன். இந்த மாதிரி ஏதாவது நடக்குதுன்னா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா, அதர் சைட்ல எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க என்ன கஷ்டப்படுவாங்கன்னு நமக்கு தெரியாது. அதால சொல்றேன். ஸோ பார்த்துக்கோங்க.